வணக்கம். கொரோனா காலத்து நினைவுகளை மீண்டும் நம்முடைய இதயத்தில் எழுப்பும் வகையில் தம்பி சக்திவேல் ஒரு குறிப்பிடத்தக்க ஆவணப்படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த பசி என்கிற ஆவணப்படத்தை பார்க்கும்போது கொரோனா காலத்து நினைவுகள் நம் நெஞ்சில் நிழலாய் படுகின்றன. அருமையான பதிவு. இதில் பங்கேற்றிருக்கும் அத்தனை கலைஞர்களும், ஆவணப்படம் என்றாலும் கலைஞர்களையும் பயன்படுத்தி இருக்கிறார். இதில் பங்கேற்றிருக்கும் அத்தனை கலைஞர்களும், குறிப்பாக ஒளிப்பதிவாளர் முரளி ஸ்ரீதர், நடிகர் ஜெகன், இந்த ஆவணப்படத்துக்கான பாடலை தன்னுடைய இனிய குரலால் அலங்கரித்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளை மதுமிதா, இதில் பங்கேற்றிருக்கிற மதிவொலி சண்முகம், மதிவொலி சண்முகத்தின் மகன் மதிவொலி ராஜா என்று கணேசன் என்று ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இந்த ஆவணப்படத்தை மெருகூட்டி இருக்கின்றன. இந்த ஆவணப்படத்தில் பங்கேற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணப்படத்தை பார்க்கும்போது ஒரு மரியாதை ஏற்படுகிறது. கடந்த காலத்து நினைவுகளை நாம் எந்த நினைத்தும் மறந்துவிடக்கூடாது. கடந்த காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அது சமீபத்திய காலம், ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பதுடன் அதில் இருக்கும் அரசியலையும் அதில் கலந்து கொடுத்திருப்பதன் மூலம் சக்திவேல் தன்னைத்தானே மெருகேற்றி இருக்கிறார். தன்னுடைய அந்த பதிவுகளின் மூலம் நம்முடைய நெஞ்சத்தை கவரும் சக்திவேலுக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கம்.